ஒரு தெருனாவே குழந்தைகளுடைய சத்தம் இருக்கும், ஒரு கூச்சல் இருக்கும். இன்னைக்கு என்னன்னா தொடர்ந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல கூட குழந்தைங்க சத்தம் போடாம அமைதியா ஒரு மொபைல் நோண்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு குழந்தைங்க இருக்கிற வீட்டுல தெருவுல ஒரு சத்தம் இல்லை. இப்ப காலையில எங்க வீட்டுல சாப்பிடலன்னா எங்க அத்தை வீட்டுல போய் இட்லி சாப்பிடுவோம், எங்க ஆச்சி வீட்டுல போய் தோசை சாப்பிடுவோம், நொங்கு வாங்கி வச்சிருப்பாங்க, இளநி வாங்கி வச்சிருப்பாங்க, இளந்த பழம், நவாப்பழம், கொய்கா மரத்துல ஏறி சாப்பிடுவோம். இப்படின்னு எங்க வாழ்க்கை முழுக்க மாங்கொட்டையில இருந்து மாங்கொட்டையை உடைச்சு உள்ள இருக்கிறத எடுத்து சாப்பிடுவோம். இப்படி அது லைஃப் முழுக்க இயற்கையோட கலந்துருக்கும். வீடு வந்து எங்களை வந்து அப்படி இயற்கையோட விளையாடுவதற்கு அப்படி விட்டுரும். அப்படி விட்டதுதான் வெயிலோடு விளையாடிக்கிறது. இவங்க முதல்ல என்னன்னா அப்பா அம்மாவை தவிர வேற யாருமே தெரியாது. குழந்தைங்களுடைய கூச்சல், சந்தோஷப்படுறது, ஆச்சரியப்படுறது, இந்த குழந்தைமை இருக்கு. மழை பெஞ்சிச்சுன்னா குழந்தைகள் அப்படியே எகிரி குதிச்சு ஓடி வரும். முதல்ல இந்த விஷயத்த மொத்தமா இந்த தலைமுறை தவற விட்டுச்சு. கால்ல மேக்சிமம் செப்பலே இருக்காது, ரப்பர் செப்பல் இருக்கும், அதுவே கிழிஞ்சிருக்கும், அதை ஊக்க வச்சு தச்சு எடுத்து போட்டிருப்போம். செப்பல் இல்லாம போறதே சந்தோஷமா இருக்கும். ஒரு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதோ இந்த லீவை கொண்டாடுறதோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இப்ப கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க கத்திட்டு ஒரு சத்தத்தோட அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்து அப்படியே கொண்டாடுவோம். நாங்க கரண்ட் வந்தோன்னு மறுபடியும் கத்திட்டு ஓடும். எந்த குழந்தைங்க கத்தல, கூச்சல் போடல, எதுவுமே சரி. நான் ஒரு பையன் கேட்கிறேன், இல்ல வேணாம் அப்படின்னு ஐபேட்ல ஏதோ ஒண்ணு பாத்து முதல்ல இந்த உலகத்தினுடைய ஆச்சரியத்தை, குழந்தைமையை முதல்ல இழந்துட்டாங்க. இன்னொன்னு வந்து உறவுகள் அந்த குழந்தைகள் மொத்தமா இழந்துட்டாங்க.